பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இயேசு லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பெத்தானியா என்றால் அத்தி பழத்தின் வீடு என்று அதற்கு அர்த்தமாய் காணப்படுகிறது. இப்பொழுது இந்த ஊருக்கு லாசரியா என்கிற பெயரினால் அழைக்கப்படுகிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே இந்த பெத்தானியா அமைந்திருக்கிறது. இந்த எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் தான் இந்த பெத்தானியா காணப்படுகிறது. இந்த பெத்தானியாவை தேடிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு போனார். ஏன் ஆண்டவராகிய இயேசு பெத்தானியாவுக்கு போனார் என்றால், அங்கே அவர் அன்பு செலுத்துகிற ஒரு குடும்பம் காணப்பட்டது. ஆண்டவரின் அன்பை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே மார்த்தாள், மரியாள், லாசரு என்று சொல்லப்படுகிற 3 பேர் அதிலே காணப்படுகிறார்கள். இந்த குடும்பத்திலே ஆண்டவர் தம்முடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசரு இடத்திலும் அன்பாயிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் அன்பு செலுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். 1 யோவானுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதினால் அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நீக்கி போடும்படியாக கிருபாதார பலியாக இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேசிப்பது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, பிசாசுகளிலிருந்து, பொல்லாத வல்லமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். 1 யோவானுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நேசிக்கிற தேவன், தம்முடைய அன்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற, உண்மையான அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த 3 நபரிடத்திலே அன்பு செலுத்துகிறவராய் காணப்பட்டார். அந்த இயேசு உன்னையும், உன் குடும்பத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளையும், உன் புருஷனையும், உன் மனைவியையும், உன் தாய் தகப்பனையும் அவர் அன்பு செலுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய அன்புக்கேற்ற குடும்பமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். 2வதாக, ஆண்டவராகிய இயேசு இந்த பெத்தானியாவுக்கு கடந்து வரும்போது, இந்த மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய சீஷர்களும் அவர்கள் செய்கிற அற்புத அடையாளங்களையும் எல்லாவற்றையும் கண்டு அவள் தன் வீட்டிற்கு வந்தால் தனக்கும் ஒரு அற்புதம் கிடைக்கும், தன் வீட்டிற்கு வந்தால் அவரால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை, வீதியில் நடந்து போன அவரை, ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தாள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு ஒரு வீட்டுக்குள் வருவார் என்று சொன்னால், அந்த வீட்டிலே சமாதானம், அந்த வீட்டிலே சந்தோஷம், அந்த வீட்டிலே ஆசீர்வாதம், அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை ஆண்டவர் தரக்கூடியவராயிருக்கிறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சகையை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் வீட்டிற்கு, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். 3வதாக, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் முகத்தை பார்க்கிறோம், அவரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். மார்த்தாளுடைய இருதயத்திலே கவலைகள், அந்த மார்த்தாளுடைய இருதயத்திலே கலங்கி கொண்டிருக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தாயோ, அவருடைய தகப்பனோ அந்த குடும்பத்திலே இல்லை. ஆனால்
இவள் மூத்தவளாய் இருக்கிறபடினால், குடும்பத்தின் பாரம் அவளுக்குள் காணப்பட்டபடியினால் குடும்பத்தின் பாரம் அவளை நெருக்குகிறது. குடும்பத்துடைய பிரச்சனைகள் அவளை நெருக்கி கொண்டிருக்கிறது. அதனால் உலக பிரகாரமான அந்த கவலையினாலும் பாரத்தினாலும் வேலையின் மிகுதியினாலும் அவருடைய உள்ளமோ அவருடைய இருதயமோ எப்பொழுதும் கவலை நிறைந்ததாக, எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கலங்குகிற ஒரு இருதயத்தோடு அவள் காணப்பட்டாள். ஆண்டவராகிய இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் வியாபாரத்தினாலும் உன் குடும்ப சூழ்நிலையினாலும் நீ செய்கிற தொழிற்சாலையிட வேலையினாலும் ஒருவேளை உடைய வாழ்க்கையிட பிரச்சனையினாலும் பல வேலைகளினால் வேலை நீ கவலைப்பட்டு அதோடு கூட நீ கலங்கி இருப்பாய் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்து உன் இருதயத்திற்கு ஆண்டவர் தேவ சமாதானத்தை ஆண்டவர் தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், அதை ஒடுக்கும் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில கவலையினாலும் கண்ணீரினாலும் கலங்கி போய் இருப்பாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை குறுகி போய் நீ வேதனைக்குள் காணப்பட்டிருப்பாய் என்றால், மனித இருதயத்தின் கவலை அவனை ஒடுக்கக்கூடியதாயிருக்கிறது. நீ ஒடுங்கி போய் இருக்கிறாயா? ஆண்டவர் அதிலிருந்து இந்த மார்த்தாளை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். பிலிப்பியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கவலையும் கண்ணீரையும் உங்களுடைய கலக்கத்தின் விடுதலையாக்கி நமக்கு தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன் இந்த நாளிலே உங்களை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய கவலை கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார். அற்புதத்தை ஆண்டவர் செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். நான்காவதாக, ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவள் ஒரு விருந்து செய்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு லாசரு மரித்து போனான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டு போனான். ஆனாலும் இயேசு அவனை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியமான வாழ்க்கையில கிடைத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு மகா பெரிய அற்புதத்தை அவள் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அவள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக, ஆண்டோட உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, ஆண்டவரை மகிழ பண்ணும்படியாக அவள் ஒரு ராவிருந்துக்கு ஆயத்தப்படுத்தி இயேசுவை அழைத்தாள். இயேசுவும் அந்த அழைப்புக்கு இணங்கி அந்த விருந்திலே அவர் கலந்து கொண்டார். நம்முடைய சீஷர்களோடு கூட அவர் அதிலே கலந்து கொண்டு அங்கே தேவநாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். வேத வசனம் சொல்லுகிறது, அவள் தேவனுக்கு பணிவிடை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை நாம் மறந்து போகாதபடிக்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவருடைய இருதயத்தை குளிர பண்ணுவது மட்டுமல்ல, நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி மார்த்தாள் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவளாக அவள் காணப்பட்டாள். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவருக்கும் ஆண்டோட ஊழியத்துக்கும் அவருடைய பணிகளை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பாய் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து லாசரை குறித்தும் மரியாளை குறித்தும் நாம் தொடர்ந்து எல்ஷடாய் திருச்சபையின் வட மாநில ஊழியங்கள் உத்தரப்பிரதேசத்தில் சோன்புத்ரா மாவட்டம் பட்டுவாடா என்கிற கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மத்தியிலே எங்களது ஊழியங்கள் நடைபெறுகிறது.
எங்களது முகவரி எல்ஷாய் சர்ச், எல்ஷாய் காம்பவுண்ட், 2/70 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், பாலவாக்கம், சென்னை 41, சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 919444229865. Email address elshraichennai41@gmail.com. Website www.elshraiindia.in.